அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் 4 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம அதியமான் அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டெய்லியும் அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தமிழில் 20 வினாக்கள் ஃப்ரீ டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 நாட்கள் முடிஞ்சுட்டு 23வது நாட்கள் நாளைக்கு நடைபெறும். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே நீங்கள் ஆப்பில் போயிட்டு எழுதி பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை எழுதலை அப்படின்னா டெய்லியுமே காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 20 வினாக்களை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வரலையும் எவ்வளோ தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலையும் 26ஆம் தேதி இன்றைக்கி வரலையும் பார்த்தீங்கன்னா 22 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். முதல்ல 20 டெஸ்ட்டுக்கு நான் பிளான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். 21வது தேர்வு 22 இது ரெண்டுமே வந்து நேற்று இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் பிளான் பிடிஎஃப் ஆப் அப்டேட் பண்ணாமல் இருந்தது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிளான் பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கும் நமக்கு ஒரு 4 பிரேக் நான் கொடுத்துருப்பேன். முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் 10 தேர்வுக்கு ஒரு பிரேக் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு 10 நாளுக்கும் ஒரு பிரேக், ஒரு நாள் மட்டும் பிரேக் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? 60 நாட்கள் இந்த தேர்வுகள் நடைபெறும். எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கோர்ஸ் வந்து இருக்கும். டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருப்பேன். அதில் கண்டென்ட் ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெமோ டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அன்னன்னைக்கு தேர்வு அன்னன்னைக்கு எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரே ஒரு ரூல்ஸாக இருக்கும். ஸோ டெய்லி சேலஞ்ச் மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியும் ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த 20 நாளுக்கான பிளான் நான் கொடுத்துருக்கேன். 40 டெஸ்ட் வரையும் இருக்கக்கூடிய பிளான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிந்த பிறகு உங்களுக்கு அடுத்த 20 நாளுக்கான பிளான் மொத்தமாக 60 நாள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சார் டெஸ்ட் நம்பர் 15லேருந்து 20 வரையும் நான் சரியாக எழுதலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 11லேருந்தே அதாவது டெஸ்ட் நம்பர் 11லேருந்தே 20 வரலையும் இருக்கக்கூடிய தேர்வுகள் 21லேருந்து 22 நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, டெஸ்ட் நம்பர் 11லேருந்து 22 வரலையும் இன்னைக்கு கொடுத்த தேர்வு வரலையும் நான் உங்களுக்கு டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே இந்த டெஸ்ட்டு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 11லேருந்து 22 வரலையும் தேர்வுகளை நீங்கள் எழுதாதவங்க, மிஸ் பண்ணவங்க, நான் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா 50 ருபீஸ் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாட்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்லேயே நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய பேர் வந்து தமிழுக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா? தமிழுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிட்டத்தட்ட 5000 வினாக்கள் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் தேர்வுகள் உங்களுக்கு ஆப்பில் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அதாவது டெய்லியுமே 100 கொஷின் முன்ன சொன்னது ஃப்ரீ டெஸ்ட், இது வந்து ஒரு பெய்டு டெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிங்களா? தமிழ் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாக்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டெஸ்ட் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி முதல் தேர்வு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வரையும் எத்தனை தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 199 அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். 199 நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த 4 மாதத்துக்கு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கோர்ஸ்லேயே டேரெக்டாக ஜாயின் பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி 20 டெஸ்ட் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த 20 டெஸ்ட்டுமே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? சார் அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் எனக்கு மிஸ் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முதல் தேர்வுலேருந்து எழுதலாம். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் கூட எழுதுங்க, 3 டெஸ்ட் கூட எழுதுங்க. சரிங்களா? படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் அதாவது 200 கொஷின் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் கீ இருக்கும் இல்லையா, அந்த பிடிஎஃப்மே ஆப்பில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? 20 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் அப்டேட் ஆகும். 20 டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணிட்டோம். அதே போல் அந்த 20 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் 100 கொஷின் தமிழில் இருக்கும் இல்லையா, அதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் நம்ம யூடியூப்பில் டெய்லி வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ் சூரியன் அப்படின்ற நேமில், தமிழ் அரண், இந்த மாதிரி நிறைய தமிழ் காலை, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃப்ரீ லைவ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் வந்து தமிழ் சூரியன் அப்படின்ற நேம்லேயே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? தமிழ் சூரியன்ற நேம்லையோ இல்லை வேறு எந்த நேம்லலாம் அப்டேட் பண்ணலாம். டைமிங் மட்டும் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அரை மணி நேரம் அப்படின்றத நான் பிளான் பண்ணியிருக்கேன். 30 வினாக்கள் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ டைப்லேயும் 30 வினாக்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ அரை மணி நேரத்தில் 60 வினாக்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு.
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். 1 மணி நேரத்துக்கு 100 கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய அடுத்த 40 நாட்கள் 45 நாட்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து இந்த லைவை கொண்டு போகலாம். என்ன டைமிங்கில் உங்களுக்கு லைவ் வேணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? என்ன டைமிங்கில் லைவ் இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் பார்ப்போம், என்னென்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இது லைவாக வேணுமா இல்லை ரெக்கார்டட் கிளாஸஸாக வேணுமான்றது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டெலகிராமில் ஃப்ரீ கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அது மறுபடியும் நாளிலேருந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? எல்லா விதமான எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராமில் டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதுங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 6000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதியமான் சிவி அப்படின்ற டெலகிராமில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் நான் முன்ன சொன்ன ஆப் அதியமான் அகாடமி ப்ளஸ். சரிங்களா? ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் நடக்கும். இந்த டெலகிராமில் தமிழ் ஜிஎஸ் மிக்ஸ்டாக உங்களுக்கு 20 கொஷின்ஸும் அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரீ டெஸ்ட்டாக. ஸோ டெய்லியுமே 40 கொஷின் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் எழுதலாம். ஒரு சிலர் ஜிஎஸ்க்கு எனக்கு ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிஎஸ்க்கு வேணுன்றவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன். இல்லை ஆப்பில் வேணும் அப்படின்னாலும் ஆப்பில் உங்களுக்கு ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸு, ரேங்க்கு, ரிப்போர்ட் இதெல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ ஆப்பில் வேணும் அப்படின்னாலும் நான் ஆப்பில் அப்டேட் பண்ண பிளான் பண்ணுறேன். 1 ஆர் 2 டேஸில் அதையும் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் தமிழுக்கான ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம 20 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே போல் ஜிஎஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல வரும். அதையுமே நான் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க 199 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ புக்ஸ் ஏதாவது வேணும், நான் புதுசாக இப்போ தான் சார் படிக்கிறேன் அப்படின்றவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கணும்னு சொல்லுங்கள். சரிங்களா? நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆற்று வரும். நன்றி, வணக்கம். நாளிலேருந்து ஃப்ரீ வீடியோஸ் நம்ம யூடியூப்ல பார்க்கலாம். மறக்காம என்ன டைமிங்கில் லைவ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் ஆப்பில் காலை 11 மணிக்கு, டெலகிராமில் ஈவினிங், இந்த மாதிரி ரெகுலராக டச்சில் இருந்துகிட்டே இருங்க, பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம தேர்ச்சி பெற முடியும். நன்றி, வணக்கம்.